நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே எங்களுக்கு தியானிக்கும்படியாக தேவரீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நாம் இந்த சத்திய வசனத்தை தியானித்து வருகிறோம். இந்த சத்திய வசனத்திற்குள்ளாக காணப்படுகிற ரகசியங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வர தேவன் நமக்கு கிருபை நல்கி வருகிறார். இந்த நாளிலேயும் கூட இந்த வசனத்திலே காணப்படுகிற சில சத்தியங்களை தியானிக்க நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோமாக. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்று நாம் படிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் கடந்த சில வாரங்களிலே தியானித்த போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே அவர் வெளிப்படுத்த போகிற கடைசி காலத்து ரட்சிப்பாகிய சரீர மீட்பை நாம் பெற்றுக்கொண்டு மத்தியாகாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம் என்று நாம் இந்த வசனத்தை தியானித்தோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறபடியால், பகல் சமீபமாய் இருக்கிறபடியால் நாம் எப்பொழுதும் விழிப்புள்ள இருதயம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எப்படிப்பட்ட நிலவரம் காணப்படும் என்பதை குறித்து நாம் தியானித்த போது 3 விதமான சத்தங்கள் உண்டாயிருக்கும். பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காள சத்தம், ஆரவார சத்தம், இப்படியாக 3 சத்தங்கள் உண்டாயிருக்கும். இந்த 3 சத்தங்களும் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்யக்கூடியதாய் இருக்கிறது என்பதை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, பகல் சமீபமாய் இருக்கிறது என்று இந்த வேதவசனத்தின் மூலமாக நாம் வாசிக்கும் போது
அது எதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்தும் தியானித்தோம். அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்திலே வெளிப்படக்கூடிய நாளை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். கடந்த சில நாட்களாக இந்த வசனத்தை மீண்டுமாக நான் தியானத்திற்குள்ளாக எடுத்துக்கொண்ட வேளையிலே, பகல் சமீபமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே எப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து தேவாவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க தேவாவியானவர் இந்த காலை வேளையிலேயும் கிருபை செய்வாராக. பகல் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லும் போது, தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்திலே வெளிப்படும் போது அதற்கு ஆயத்தப்படாதவர்களாகவே காணப்பட முடியும் என்பதை நாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் அது ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் பகலாக காணப்பட்டாலும், அந்த பகலுக்கு ஒரு பரிசுத்தவான் ஆயத்தமாய் இருக்க வேண்டுமானால், அந்த பரிசுத்தவானுக்குள்ளாக எப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும் என்றால், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ஆயத்தத்தோடு ஜீவிக்கும்படியாக உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டாயிருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே சில சத்தியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தெய்வ பிள்ளையே, தேவன் மனிதனுடைய சரீரத்தை சிருஷ்டித்த போது அது அழியாமையுள்ள சரீரமாயிருந்தது. அவனுடைய சகல தேவைகளுக்கும் போதிய முன்னேற்பாடுகளை தேவன் மனிதனுக்கு செய்து வைத்திருந்தார். ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்களுடைய சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக காணப்பட்டது. அவர்கள் ஜீவிக்கும்படியான சகல தேவைகளையும் தேவன் ஏதேன் தோட்டத்திலே நேர்த்தியாக செய்து வைத்திருந்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் மிக சிறந்தவற்றை மனிதன் அனுபவிக்கும்படியாக தேவன் மனிதனுக்கு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஆனால் என்ன நிகழ்ந்தது? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று அவர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அப்படியானால் தேவனுடைய கட்டளையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டாயிருக்கிறது. அந்த சத்தியம் என்ன? அந்த கனியை நீ புசிக்காத வரை நிச்சயமாகவே சாக மாட்டாய், நிச்சயமாய் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பாய் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்பட்டிருந்தது. மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது பாவம் மனிதனுடைய ஜீவியத்திலே உட்பிரவேசித்தது.
அது அவனுடைய ஆத்துமாவிற்கும் அவனுடைய சரீரத்திற்கும் மரணத்தையும் அழிவையும் கொண்டு வந்தது என்பதை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவித்துக் கொண்டே இருந்திருப்பார்களே ஆனால் மரணமும் அழிவும் தவிர்க்கப்பட்டதாய் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அதன் பின்னர் பாவமும் அழிவும் எல்லா தலைமுறைகளிலேயும் அவர்கள் மூலமாக தொடர்ந்து வரக்கூடியதாக காணப்பட்டு விட்டது. தெய்வ பிள்ளையே, நோவாவின் நாட்களிலே தேவன் பூமியை பார்த்தபோது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்ததை தேவன் கண்டார். அதை குறித்து நாம் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். கீழ்ப்படியாமையின் மூலமாக அவர்கள் ஜீவியத்திலே பிரவேசித்த பாவமானது சரீரத்திலும் ஆத்துமாவிலும் அழிவையும் மரணத்தையும் கொண்டு வரக்கூடியதாய் இருந்தது. அது அவர்களுடைய ஜீவியத்திலே மாத்திரமல்ல, அவர்களிலிருந்து தோன்றின தலைமுறைகளுக்குள்ளாகவும் அழிவும் மரணமும் சரீரத்திலும் ஆத்துமாவையும் தொடரக்கூடியதாக காணப்பட்டது. அதை தான் தேவன் நோவாவின் நாட்களிலே காணப்பட்ட அனுபவத்தின் மூலமாக எடுத்து சொல்கிறார். ஆதாம் ஏவாளுடைய நாட்களோடு அவர்களுடைய பாவம் மறைந்து விடவில்லை. அவர்களுடைய பாவம் பின் சந்ததியாகிய நோவாவின் நாட்களிலும் தேவன் பூமியை பார்த்தபோது அப்படியே பாவமானது ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலேயும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அழிவையும் மரணத்தையும் கொண்டு வரக்கூடியதாகவே காணப்பட்டது என்பதை கண்டார் என்று நாம் படிக்கிறோம். அதை தான் இங்கே படிக்கிறோம். நோவாவின் நாட்களிலே தேவன் பூமியை பார்த்தார். மாம்சமான ஒவ்வொரு மனிதனும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டே காணப்பட்டார்கள். அது தேவனுடைய இருதயத்திற்கு விசனமாக தான் காணப்பட்டது. ஏன் அதன் பின்பாக சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய நாட்களிலே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்கிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆதாம் ஏவாளுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்த கீழ்ப்படியாமை அவர்களுடைய ஜீவியத்திலிருந்து உண்டான சகல தலைமுறைகளிலேயும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மரணத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருந்தது. யோபு தன்னுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தன் காலத்தில் இருந்தவர்களில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவனுமாயிருந்த யோபுவும் கூட என்ன சொல்கிறான்? என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது என்று சொல்கிறான். அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தேவன் மனிதனை சரீரத்திலும் ஆத்துமாவிலும் அழியாமையுள்ள ஜீவியம் செய்யும்படியாக அவனை சிருஷ்டித்திருந்திருந்தாலும் கூட மனிதனுடைய பாவமானது தலைமுறை தலைமுறையாக ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மரணத்தை கொண்டு வர ஏதுவாக மாறிவிட்டது என்பதை நாம் தியானித்த இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்படியானால்
மனிதனுடைய கீழ்ப்படியாமை, தேவனுடைய திட்டம் தகர்க்கப்பட்ட நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் கூட தேவனுடைய நோக்கம் மாறாததாகவே தான் காணப்படுகிறது. தேவனுடைய நோக்கம் ஒருபோதும் மாறி போவதில்லை என்பதை தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் மூலமாக தேவன் நமக்கு வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளையே, அழியாதவனாக மரணமில்லாதவனாக ஜீவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனுடைய பாவம் அவனை அழிவுக்குள்ளாக, மரணத்திற்குள்ளாக தள்ளினது. தேவனுடைய திட்டம், தெய்வ பிள்ளையை தகர்க்கப்பட்டு போனது மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக. ஆனால் தேவனுடைய திட்டத்தை மனிதன் தகர்த்திருந்தாலும் கூட, தேவனுடைய திட்டத்தை மனிதன் கீழ்ப்படியாமையின் மூலமாக தகர்த்திருந்தாலும் கூட, தேவன் தம்முடைய நோக்கத்தை மாற்றி போடுவதில்லை. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராகவே காணப்படுகிறார். எப்படி நிறைவேற்ற போகிறார்? தகர்க்கப்பட்ட தேவனுடைய திட்டத்தை எப்படி மறுபடியுமாக தேவன் நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து தியானிக்கும் போதுதான் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாயிருக்கிறது. ஆகவே தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவனாக ஜீவிக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த காலை வேளையிலேயும் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவேதான் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே தேவன் கொடுக்கும்படியாக முதலாவது அவனுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை அகற்ற வேண்டியதாக காணப்பட்டது. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். காலங்கள் நிறைவேறின போது தேவன் தம்முடைய மாசற்ற குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி பூர்ணமான பலியை செலுத்தும்படியாக, ஒவ்வொரு மனிதனையும் பாவ சாப வல்லமைகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவன் பூர்ணமான பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அழியாத வித்தாக அனுப்பினார் என்று வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலியானது எல்லா விதத்திலும் மனுஷனுடைய மீட்புக்கு, பூர்ணத்திற்கு போதுமானதாக காணப்பட்டது. ஒவ்வொரு மனிதனையும் பூர்ண பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பழுதற்ற பலி அது போதுமானதாக காணப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாசற்ற பரிசுத்த இரத்தமாக காணப்பட்டது. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஏனெனில் அவரிடத்தில் பாவம் இல்லை என்று படிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர் பாவம் அறியாதவர் என்று படிக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை என்று படிக்கிறோம். எனவேதான் தெய்வ பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், அவருடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படவில்லை, அவருடைய மாம்சம் அழிவை காணவும் இல்லை என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவே தேவன் நமக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய
விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்றால் நம்முடைய சரீரமும் அழிவை காணப்போகிறதில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் தேவன் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்து தேவனுடைய திட்டம் நம்மிலே நிறைவேறக்கூடியதாகவே காணப்படுகிறது என்பதை நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஆத்துமாவும் அழிவை காணப்போகிறதில்லை, நம்முடைய சரீரமும் அழிவை காணப்பட போகிறதில்லை என்கிற சத்தியத்தின் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களிலேயும் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அழிவுள்ள வஸ்துக்களினால் மீட்கப்படவில்லை. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அழிவுள்ள வஸ்துக்களினால் அல்ல, மாசற்ற கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் தான் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பரிசுத்த பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலே தேவன் ஆத்துமாவிலும் அழிவில்லை, சரீரத்திலும் மரணம் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். எதன் மூலமாக கொடுக்கிறார்? அவருடைய மாசற்ற பழுதற்ற இரத்தத்தினாலும் அவருடைய மாசற்ற பழுதற்ற பூர்ணமான பலியினாலும் அழிவில்லாத வித்தாகிய வேத வசனத்தினாலும் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி வருகிற பரிசுத்தவான்கள் பாவம், வியாதி, மரணம் இவை யாவுமற்ற அழியாமையுள்ள ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு தான் ஜீவித்து வருகிறவர்களாயிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, பாவத்தின் விளைவாக மனிதனுடைய ஜீவியத்திலே அழிவும் மரணமும் உண்டானதென்றால், தெய்வ பிள்ளையே, தேவனுடைய மாசற்ற பூர்ணமான பலியின் மூலமாக அழிவில்லாத வித்தாகிய வேத வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற விசுவாச வாழ்க்கை நம்மை பரிசுத்தத்தில் பூர்ணப்படுத்தி நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்து, மகனே மகளே, உன் ஜீவியத்திலே ஆத்துமாவும் அழிவை காணப்போகிறதில்லை, சரீரமும் அழிவை காணப்போகிறதில்லை, அது நித்திய காலமாக ஜீவனோடு இருக்க போகிறது என்பதை அவருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் மூலமாக நமக்கு இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துகிறார். ஆகவே கிறிஸ்து எப்படி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ அவரை பின்பற்றுகிற நாமும் ஆத்துமாவில் மாத்திரமல்ல, சரீரத்தில் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம், நம்முடைய ஜீவியமானது அழிவில்லாதது என்பதை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் மூலமாக இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யமாயிருக்கிறது. அதை சுதந்தரிக்க போகிற ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய
வாழ்க்கையிலேயும் தெய்வ பிள்ளையே அழியாமை ஒன்றும் இராது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு பரிசுத்தவான் உயிர்த்தெழும் போது அவனுடைய சரீரமானது எப்படி காணப்படும் என்றால், வேதம் சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை என்று சொல்வதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நம்முடைய பரலோக வாழ்க்கை ஒரு அழிவில்லாத சரீரத்தை உடைய வாழ்க்கையாய் இருக்கும் என்பதை தேவன் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துகிறார். நாம் உயிர்த்தெழும் போது, நாம் மறுரூபமாக்கப்படும் போது, நம்முடைய சரீரம் இப்பொழுது இருக்கக்கூடிய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது ஒரு விண்ணின் சாயலோடு உள்ள சரீரமாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நாம் அதை தெளிவாக படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வருகையின் நாளிலே ஒரு பரிசுத்தவான் பூமிக்குரிய சரீரத்தின் மறுரூபமாக்குதலின் அனுபவத்தை அடையக்கூடியவனாக காணப்படுவான். அந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் எப்படி காணப்படும் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக நாம் தியானிக்கும் போது 5 காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளை, இந்த 5 காரியங்களையும் நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் முடிய படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். 53ஆம் வசனத்திலேயும் அதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளை, 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, கனவீனம் உள்ள சரீரம் மகிமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக, பலவீனம் உள்ள சரீரம் பலமுள்ளதாக எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக, ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக, சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, முதலாவது, அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய சரீரம் தெய்வ பிள்ளையே ஒரு நாள் மரணத்தை கண்டடையக்கூடிய சரீரமாக காணப்படுகிறது. ஆனால் அழியாமையுள்ள ஜீவியம் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலேயும் உண்டாயிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடியால், மனிதன் மரணத்தின் மூலமாக சரீர வாழ்க்கையிலே ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்கிற நம்பிக்கையை கொடுத்து, அப்படி அழியாமையுள்ள சரீரத்தை பெற்று ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஜீவிக்கும் போது, கீழ்ப்படியாமையின் மூலமாக மனிதனால் தகர்க்கப்பட்ட தேவனுடைய திட்டம், தேவன் கொடுக்கிற பரிசுத்தத்தின் மூலமாக பரிசுத்தவானுடைய ஜீவியத்திலே தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடியதாக, பூர்ணமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதவசனத்தின் வெளிச்சத்திலே தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியானால் அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட வேதவசனமாகிய சத்தியத்தை இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஜீவிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு பரிசுத்தவானும் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு ஒவ்வொரு நாளும் இணங்கி ஒப்பு கொடுத்து தேவனுடைய பூர்ணமான சித்தம் செய்யும்படியாக தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு பரிசுத்தவானும் அவனுடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். அதைதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஒவ்வொரு நாளும் வேறு ஒரு காரியத்திற்கும் இணங்க கூடாது. ஒரே ஒரு காரியத்திற்கு இணங்கி ஜீவிக்க வேண்டும். அந்த காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு ஒவ்வொரு நாளும் இணங்கி பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய பூர்ண சித்தம் செய்யும்படியாக சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்காமல் உலகம், பிசாசு, மாம்சத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜீவிப்பானே ஆனால் அவனுடைய சரீர வாழ்க்கையிலே அவன் தன்னை கரைபடுத்திக் கொள்ளக்கூடியவனாக காணப்படுவான். அப்படி கரைபடுத்திக் கொள்ளும் போது அவன் பூர்ண பரிசுத்தவானாக காணப்பட இயலாது. தேவனுடைய வருகையின் நாளிலே தேவனுடைய திட்டத்தின்படி அழிவில்லாதவனாக எந்நாளும் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போவான். ஆகவேதான் இந்த இடத்திலே சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்த ஆவியானவருக்கு இணங்கி உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தாவே, என்னுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் உமக்கு மாத்திரம் சொந்தம் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே நீ உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது தேவன் உன் ஜீவியத்திலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்கிறார். அழிவுள்ள உன்னுடைய சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்கிற நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த இடத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் தேவன் கொடுக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கையை குறித்து வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எப்படி எழுந்தாரோ அதை போல தெய்வ பிள்ளையை அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் உண்டாயிருக்கிறதே, அந்த சுதந்திரத்தை அடையும்படியான ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவன் யாரெல்லாம் தங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக அர்ப்பணித்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து சொல்லுகிறார், அழிவுள்ள உன்னுடைய சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று சொல்லுகிறார். அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கையாய் இருக்கிறது. உன்னுடைய ஜீவியம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை, உன்னுடைய ஆத்துமா ஒருபோதும் அழிந்து போவதில்லை, உன்னுடைய சரீரமும் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. ஜீவனுள்ள நம்பிக்கையை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் மூலமாக
இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய பரலோக வாழ்க்கை என்று சொல்வது ஒருபோதும் அழிவில்லாத வாழ்க்கையாய் இருக்க போகிறது. தெய்வ பிள்ளையே, அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழும்பி வாடாத மாசற்ற அழியாத சுதந்திரத்திலே எந்நாளும் ஜீவிக்க கூடியதாக காணப்படுகிறது. அந்த விசுவாசத்தினாலேதான், அந்த நம்பிக்கையினாலேதான் நாம் இந்த நாளிலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இணங்கி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க செய்து வருவதன் காரணம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையாகிய பரலோக ராஜ்யத்திலே எந்நாளும் அழிவில்லாதவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இணங்கி ஜீவிக்க தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த நோக்கத்தோடு தான் தேவ பலமாகிய பரிசுத்த ஆவியானவரால் நாம் இன்றைக்கும் காக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுவதை பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன். ஆகவே நான் தானே மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும்படியாக, நான் தானே மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஒரு பூலோகத்திலே ஓட்ட பந்தயத்திலே ஓடக்கூடிய ஒரு மனிதன் தான் அந்த ஓட்ட பந்தயத்திலே ஓடி வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யும் போது எப்படி இச்சையடக்கத்தோடு அவன் தன்னுடைய எல்லா காரியங்களிலேயும் ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொண்டு அவன் ஓடி இந்த பூலோக வாழ்க்கையிலே காணப்படுகிற ஓட்டப்பந்தய சாலையிலே வெற்றிகரமாக ஓடி வெற்றி பெறுகிறானோ, அதை போல ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் அழிவுள்ள சரீரம் அழியாமை உள்ளதாக எழுப்பப்படும்படியாக நல்ல ஒரு பரிசுத்தவானாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே எழுப்பப்படும்படியாக அழியாமையுள்ள சுதந்திரத்தை அடையும்படியாக எந்நாளும் ஆத்துமாவிலும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலும் அழியாமையோடு ஜீவிக்கும்படியாக பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறேன் என்று சொல்கிறான். ஆகவே நிச்சயம் இல்லாதவனாக அல்ல, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணுகிறவனாக அல்ல, உண்மையாகவே நிச்சயமாகவே ஒரு நல்ல நம்பிக்கையுள்ளவனாகவே ஒரு நல்ல விசுவாச போராட்டத்தை போராடுகிறவனாகவே ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்து
அவர் வரும்போது அழிவில்லாமையுள்ள சரீரத்தோடு எழும்ப வேண்டும் என்கிற லெக்கோடு நல்ல போராட்டத்தை போராடி இந்த ஓட்ட பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய இலக்கு என்னவாய் இருக்கிறது? உங்களுடைய இலக்கு என்னவாய் இருக்கிறது? கர்த்தாவே, நானும் இச்சை அடக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி இந்த ஆவிக்குரிய ஓட்ட பந்தய சாலையிலே வெற்றி சிறக்கும்படியாக, அழிவுள்ள சரீரமானது அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும்படியாக, நான் பேச்சிலே அல்ல, நான் போதிக்கிறவனாக மாத்திரமல்ல, நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்டக்கூடியவனாக, அதற்காகவே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் இணங்கி என் ஜீவியத்தை வெற்றிகரமாக செய்யக்கூடியவனா இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு நல்ல தீர்மானத்திற்குள் வர வேண்டும். தெய்வ பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு லெக்கோடு வாழ வேண்டும். வாழும்போது பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், நீ நல்ல போராட்டத்தை போராடுவாய், விசுவாசத்தை காத்துக் கொள்வாய், நீதியின் கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய் என்கிறார். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய லெக்கு என்னவாய் இருக்க வேண்டும் என்றால், அழிவுள்ளதாகிய சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு இணங்கி என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி இச்சை அடக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாளிலே அவரை சந்திக்கும்படியான மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு எழும்ப வேண்டும் என்கிற லெக்கோடு ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் தரித்து கொள்ளும் தெய்வ பிள்ளையே. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் நாம் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய ஜீவியத்திலேயும் உலகம், பிசாசு, மாம்சம் எல்லாவற்றிலேயும் ஒரு ஜெயம் உண்டாயிருக்க வேண்டும். ஆம், கனவீனமுள்ள சரீரம் மகிமையுள்ளதாக எழுப்பப்படும். கர்த்தரை நம்முடைய இரட்சகராகவும் கர்த்தரை நம்முடைய பரிகாரியாகவும் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமானவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முற்றும் முடிய பின்பற்ற தீர்மானித்து உலகத்தையும் அதன் நாகரீகங்களையும் அதன் வழிகளையும் விட்டுவிட தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். அந்த வேளையிலே பாருங்கள், நீங்கள் தேவனை முழுமையாக பின்பற்றும் போது உலகம் உங்களை பகைக்கும். நீங்க முழுமையாக தேவனை பின்பற்றும் போது உலக நாகரீகங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டவர்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் தேவனை முழுமையாக பின்பற்றும் போது உலக பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையாக மீட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்பொழுது என்ன உண்டாகும்? மற்றவர்கள் தெய்வ பிள்ளையே, நீங்கள் அவர்களோடு சேர்ந்து உலகத்தை அனுபவியாதிருக்கிறபடியினால் தெய்வ பிள்ளையே, உங்கள் ஜீவியத்தில் உள்ள மாற்றத்தை அவர்கள் காணும் போது இயற்கையாகவே உங்களை விளங்கிக் கொள்ள கூடாதவர்களாக உங்களை பகைப்பார்கள், உங்களை பகைப்பார்கள், உங்களை நிந்திப்பார்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள். அந்த வேளையிலே தெய்வ பிள்ளையே, நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் இந்த சரீர வாழ்க்கையிலே தேவனுக்காக கனவீனப்படுத்தப்பட்டாலும், நான் இந்த சரீர வாழ்க்கையிலே தேவனுக்காக கிரியை செய்கிறபடியினால் நிந்திக்கப்பட்டாலும், நான்
தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிக்கிறபடியினால் இந்த உலகத்தால் பகைக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக போகிறதில்லை. அல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவர் யார்? தெய்வ பிள்ளையே, அதை தான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கும் போது பரிசுத்த பவுலும் 1ஆம் நூற்றாண்டின் மற்ற அப்போஸ்தலர்களும் ஊழியம் செய்ததை குறித்து படிக்கும் போது அவர்கள் எப்படி ஊழியத்தை செய்தார்களாம்? கனத்திலும் கனவீனத்திலும் ஊழியத்தை செய்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே கனவீனப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்காக நிந்தையும் அவமானமும் சகிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மகிமையுள்ள சரீரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அப்படியானால் ஒரு ரகசியத்தை தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியம் என்ன? நீங்கள் தேவனை பின்பற்றுகிறபடியினால் நிந்திக்கப்பட்டால், நீங்கள் தேவனை பின்பற்றுகிறபடியினால் கனவீனப்படுத்தப்பட்டால், நீங்கள் தேவனை பின்பற்றுகிறபடியினால் அவமானப்படுத்தப்பட்டால், தேவன் சொல்லுகிறார், அதன் மத்தியிலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுக்காக நிந்திக்கப்படுகிறவர்கள் தேவனுடைய மகிமையை பெற்றவர்கள். தெய்வ பிள்ளையே, தேவ நிமித்தமாக அவமானப்படுத்தப்பட்டவர்கள் தேவனால் மகிமை அடைந்தவர்கள். அல்லேலூயா. அதைதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவானுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆனால் அதை பிடிக்காத சிலர் ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியோடு வாழ்ந்த ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பின கூட்டத்தின் மத்தியிலே தேவன் ஸ்தேவானை மகிமைப்படுத்தினார். ஆம், அவன் மேல் அனைவரும் கண்ணோக்கமாயிருந்த போது அவன் முகம் தேவதூதன் முகம் போல் பிரகாசித்திருக்கிறதை கண்டார்கள் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கேயும் கூட நாம் மகிமையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணத்தை அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். தெய்வ ஜனமே, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக முழுமையாக கிறிஸ்துவுக்கென்று உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் மகிமைக்காக ஜீவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே உங்களுடைய சரீரம் மகிமையுள்ள சரீரமாக எழும்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு லெக்கோடு ஜீவிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைக்கலாம், உங்களை புறம்பாக்கலாம், உங்களை நிந்திக்கலாம். தெய்வ பிள்ளையே, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த பகைகளின் ஊடாக, இந்த பொல்லாப்பினூடாக, இந்த நிந்தைகளின் ஊடாக தேவன் உங்கள் ஜீவியத்தை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தேவானுடைய ஜீவியத்தை எப்படி மகிமைப்படுத்தினாரோ அதை போல உங்கள் ஜீவியத்தையும் மகிமைப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் பகைக்கப்பட்டாலும் புறம்பாக்கப்பட்டாலும்
நிந்திக்கப்பட்டாலும் பொல்லாதவர்கள் என்று தள்ளப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாக்கியசாலிகள். காரணம், உங்கள் ஜீவியத்திலே தேவ மகிமை விளங்கும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூட இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தோடு, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு, மகிமையுள்ள சரீரத்தோடு நீங்கள் எழுப்பப்படும்படியாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படியாக ஜீவிக்கும் போது இந்த உலகத்திலே உங்களுக்கு நிந்தைகள் வரலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு அவமானங்கள் வரலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் வரலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் நான் கொடுக்கிற மகிமைக்காக சகித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நான் இவ்வளவு நிந்தைகளினூடாக உன்னை நடத்தி சென்றாலும், இவ்வளவு அவமானங்களினூடாக உன்னை நடத்தி சென்றாலும், இவ்வளவு பகைகளினூடாக உன்னை நடத்தி சென்றாலும், இவ்வளவு பாடுகளினூடாக உன்னை நடத்தி சென்றாலும் நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஆகவே இவைகளை எல்லாம் என் நாமத்திற்காக சகித்துக்கொள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அப்படியே நான் சகித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, பரிசுத்த பேதுருவும் கூட தேவனுடைய மகிமைக்காக எப்படியெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டார் என்பதை குறித்து 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லுகிறார். இங்கேயும் மகிமை என்கிற ஒரு வார்த்தையை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று படிக்கிறோம். தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறார், தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறார், தேவன் உங்களை மகிமைப்படுத்துகிறார். ஆகவே கனவீனத்திற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய சரீரம் மகிமையுள்ளதாக எழுப்பப்படும். அப்படி மகிமையுள்ள சரீரமாக எழுப்பப்படுகிறவர்களுடைய ஜீவியத்திலே இந்த பூலோக வாழ்க்கையிலே நிந்தனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், பலரால் புறக்கணிக்கப்படலாம், பலரால் பகைக்கப்படலாம். அதை குறித்து கவலைப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையாய் இருக்கட்டும், பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையாய் இருக்கட்டும், பரிசுத்த பேதுருனுடைய வாழ்க்கையாய் இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்திற்காக நிந்திக்கப்பட்டார்கள், பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள், பகைக்கப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். அதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. நாங்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்லி தேவனுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டார்கள், தேவன் அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்தப்பட்டார். தெய்வ பிள்ளையே, உன் ஜீவியம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஜீவியமாய் இருக்க வேண்டும். உன் ஜீவியம் தேவனால் மகிமைப்பட்ட ஜீவியமாய் இருக்க வேண்டும். அதற்காக இந்த சரீர வாழ்க்கையிலே ஒருவேளை நீ கனவீனப்படுத்தப்படலாம், அதை குறித்து நீ கவலைப்படாதே.
தேவன் சொல்லுகிறார், நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் அங்கே படிக்கிறோம், பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் தேறினவனாகிவிட்டேன் என்று எண்ணிவிடக் கூடாது. நான் எல்லாவற்றையும் அடைந்தாகிவிட்டது என்று எண்ணிவிடக் கூடாது. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து இயேசுவினால் நாம் என்ன திட்டத்திற்காக, கிறிஸ்து இயேசுவினால் எந்த நோக்கத்திற்காக நாம் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாக ஆசையாக தொடர்கிறேன் என்று தீர்மானத்தோடு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்துகிறார், உன்னை தேவன் பிடித்துக் கொண்டதன் நோக்கம் தேவனுடைய மகிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ தேவனால் பிடிக்கப்பட்டதன் நோக்கம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டதன் நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே உயிர்ப்பிக்கப்பட்டு மகிமை அடைந்த அனுபவத்தோடு எழுப்பப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். அந்த நோக்கத்தை தேவன் உன் ஜீவியத்திலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து படிக்கிறோம். ஒரு தலபலபி மோசே என்ன செய்தானாம்? விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை என்ன செய்தானாம்? வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் என்ன செய்து கொண்டான்? தெரிந்து கொண்டான். மோசே தன்னை தேவன் என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார், என்ன திட்டத்தோடு தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொண்டான். அதை அறிந்து கொண்டு அவன் என்ன செய்தானாம்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவன் என்ன செய்தானாம்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து என்ன செய்தானாம்? தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாக துன்பத்தை தெரிந்து கொண்டு இனி வரப்போகிற பலன் மேல் நோக்கமாயிருந்தானாம். அந்த பலன் என்ன? அதுதான் தேவ மகிமை. அந்த தேவ மகிமையாகிய பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினானாம். யாரெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்திற்காக நிந்திக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்திற்காக உபத்திரவப்படுத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, அவர்கள் ஜீவியத்திலே தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். அந்த பலன் தான் தேவ மகிமை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறான், இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எழுதுகிறான். தெய்வ பிள்ளையே, இக்காலத்திலே நீ பாடுகளினூடாக சென்று கொண்டிருக்கிறாயா? இக்காலத்திலே நீ உபத்திரவங்களினூடாக சென்று கொண்டிருக்கிறாயா? இக்காலத்திலே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு வாழும்படியாக
பிரயாசப்படுகிற ஜீவியத்தினாலே, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறபடியினாலே நீ அவமானத்தினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறாயா? தேவாவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக வெளிப்படுத்துகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அழிவில்லாத சரீரம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆம், அழியாமையுள்ள சரீரத்தை பெற்றுக் கொள்ளும்படியான நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்கள் ஜீவியத்திலே தேவனுடைய மகிமையை கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கையோடு தேவன் உங்களை வழிநடத்தி செல்கிறார். அந்த நம்பிக்கையை உங்கள் ஜீவியத்திலே பாதுகாத்து கொண்டு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஜீவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆதியிலே ஜீவித்து வந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமையை காண்பித்ததின் மூலமாக அழியாமையோடு ஜீவிக்க வேண்டிய சரீரத்தை இழந்து போனார்கள். மகிமையோடு ஜீவிக்க வேண்டிய ஜீவியத்தை இழந்து போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பூர்ண பலியின் மூலமாக, அழிவில்லாத வித்தாகிய வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்பிற்கு உங்களை இணங்க செய்து உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி ஆயத்தத்தோடு ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் இச்சையடக்கத்தோடு நல்ல போராட்டத்தை போராடுகிறார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பந்தய சாலையிலே தெய்வ பிள்ளையே, விசுவாசத்தை துவக்கினவரும் முட்டிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி பார்த்து ஓடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய ஜீவியம் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அழியாமையுள்ளதாக தெய்வ பிள்ளை மாசற்ற சுதந்திரத்திலே காணப்படும். அல்லேலூயா. அவர்களுடைய ஜீவியமானது மகிமையுள்ளதாக அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்திலே காணப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளையே, சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே கொடுக்கிறார். அதற்காகவே தேவ பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளையே. ஆகவே உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலேயும் என் அழிவுக்குரிய சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும், கனவீனம் உள்ளதான என் சரீரம் கனமுள்ளதாக மகிமையுள்ளதாக எழுப்பப்படும் என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே நான் ஒரு பூர்ண பரிசுத்தவானாக தேவன் என் ஜீவியத்திலே எதிர்பார்த்திருக்கிற இலக்கை நான் நிறைவேற்றக்கூடியவனாக தேவனால் மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற நல்ல நம்பிக்கையோடு நம்முடைய கண்களை மூடி நாம் அப்படியே தேவனுடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சமர்ப்பிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும். ஒரு தலபலபரதபதிலபே. கனவீனமுள்ள சரீரம் மகிமையுள்ளதாக எழும்பும். ஒரு தலபலபரதபதிலபே. இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றுகிறார். அழிவுள்ள சரீரத்திலே, மரணத்தை காண்கிற சரீரத்திலே தேவன் அழியாமையையும் மகிமையையும் கொடுத்து உயிர்த்தெழுதலின் சரீரமாக இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழ கிருபை நல்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்திற்கு நம்மை முழுமையாக தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, என்னுடைய சரீரம்
உம்முடைய வருகையின் நாளிலே அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும்படியாக, கர்த்தாவே உம்முடைய வருகையின் நாளிலே என்னுடைய ஜீவியம் மகிமையுள்ளதாக எழுப்பப்படும்படியாக என்னையே உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். நித்திரையை விட்டு எழும்பத்தக்கதான வேளை உண்டாகிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டு, காலத்தை அறிந்து கொண்டவர்களாக, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, நாம் மறுரூபமாக்கப்படக்கூடிய நாள் சமீபமாயிற்று. ஒரு தலபலவரதபதில் ரபக்கலவரதபதிலவரதபதில் என்பதை நாம் அறிந்து கொண்டு, ஒரு தலபலவரதபதில் ரபக்கலவரதபதிலவரதபதிலபி தெய்வ பிள்ளையே, அந்த உயிர்ப்பிக்கப்படுகிற நாளுக்காக ஆயத்தத்தோடு இச்சையடக்கத்தோடு பந்தய சாலையிலே வெற்றிகரமாக ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. உங்களுக்கு தேவ மகிமை உண்டு. ஆகவே தெய்வ பிள்ளையே, பகல் சமீபமாய் இருக்கிறது, உயிர்த்தெழக்கூடிய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஒரு தலபலவரதபதில் ரபக்கலவரதபதிலவரதப அந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆயத்தத்தோடு ஜீவிக்க ஒரு தலபலவரதபதில் ரபக்கலவ பரிசுத்த பவுல் சொல்வதை போல, என் சரீரத்தை தானே நான் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுத்துகிறேன் என்கிற அனுபவத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு தலபலவரதபதில் ரபக்கலவரதபதிலவரதபதில் ரபக்கலவரதபதிலவரதப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னுடைய சரீரம் அழிவுள்ளதாக அல்ல, அழியாமை உள்ளதாக இயேசுவின் வருகையின் நாளில் உயிர்ப்பிக்கப்படும். என்னுடைய சரீரம் கனவீனம் உள்ளதாக அல்ல, மகிமை உள்ளதாக அவருடைய வருகையின் நாளிலே உயிர்ப்பிக்கப்படும். ஆகவே ஸ்தேவானை போல, பவுலை போல, பேதுருவை போல எங்களுடைய ஜீவியத்திலே நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், கனவீனப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். எங்கள் ஜீவியம் மகிமை உள்ளதாயிருக்கும். நாங்கள் மகிமையோடு மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம். இது இயேசுவை சந்திக்கிற கூட்டம், இது பரிசுத்தவான்களுடைய கூட்டம். இயேசுவின் வருகையின் நாளில் கைவிடப்படாத கூட்டம். மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்திப்போம். ஆதாம் ஏவாள் ஜீவியத்திலே வந்த தோல்வி இனி எங்கள் வாழ்க்கையில் இல்லை. இனி எங்கள் ஜீவியம் கிறிஸ்து இயேசுவுக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் இணங்கி ஓடக்கூடிய ஓட்டம். நாங்கள் அழிவில்லாத சுதந்திரத்தை அடைவோம், அழிவில்லாத நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். தீர்மானத்தை எடுத்துக்கொண்ட தெய்வ ஜனமே, அப்படியே வாழ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவா
தெய்வ பிள்ளையே, மண்ணின் சாயல் அழிந்து போகக்கூடியது, மண்ணின் சாயல் கனவீனப்பட்டது. ஆனால் தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்கிறார். தேவனுடைய திட்டம் மாறாதது. தேவனுடைய திட்டத்தை ஒரு மனிதனும் தகர்க்க முடியாது. தெய்வ பிள்ளையே, தேவன் உங்கள் ஜீவியத்திலே அழியாமை உள்ள சரீரத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உங்கள் ஜீவியத்திலே மகிமையை கொடுத்து மறுபப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை தான் பக்தன் பாடுகிறான். மண்ணின் சாயலை நாம் களைந்து போடுவோம், விண்ணவருடைய சாயலோடு நாம் இயேசுவை அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத சீயோன் மலை மேல் என் அருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் என் அருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடொளியாய், ஜீவிப்பேனே நீடொளியாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிதான தேவ நம்பிக்கையை, விசுவாசத்தையும் தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பகல் நமக்கு சமீபமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டபடியினால் தொடர்ந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இணங்கி அவர் எதிர்பார்க்கக்கூடிய லெக்கை நாம் அடைந்து கொள்ளும்படியாக ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழிவில்லாத மாசற்ற வாடாத சுதந்திரத்தை நாம் அடையும்படியாக தேவன் நம்முடைய ஜீவியத்திலே அழிவுள்ள சரீரம் அழியாமையாக என்கிற நிலவரத்தோடு எழுப்பப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கனவீனமுள்ள சரீரம் மகிமையுள்ள சரீரமாக எழுப்பும்படியாக அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.